எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர் மணி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. தளபதி விக்கிரவாண்டி மாநாட்டிலே வந்து சொல்லிட்டாரு, நம்மளோட கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து முன்னாள் தலைவர்களாகிய அவர்களை பின்பற்றவர்கள் நம்ம கட்சிக்கு பணி செய்ய வரலாம் இல்லையா, ஸோ அதை நம்ம வரவேற்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து அன்றைக்கி விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட சில பேர், உதாரணத்துக்கு நம்ம சீமான் அவர்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், என்னோட வேலை என்ன, மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கேன், சொல்லல்ல முக்கியம் செயல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அதை இவர் தவறாக எடுத்துக்கிட்டு சீமான் அவர்கள் ஒன்று அந்த பக்கம் நில்லை, இல்லை இந்த பக்கம் நில்லுன்னாரு. கடைசியில் அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம தளபதியை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செங்கோட்டையன் ஐயா, அன்புக்குரிய மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கலை வந்து இணைஞ்சிருக்காரு. 20 வயசுலேருந்து அவரோட கட்சி பணியை தொடங்கி வெற்றிகரமாக மக்கள் பணியில் ஈடுபட்டு, ஸோ இப்போ வந்து தாவேக்கலை இணைய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனி கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் எந்த ஆட்சியும் எந்த கட்சியும் நாங்கள் தவறாக சொல்லலை. அதாவது அந்த கட்சியின் தலைவர் சரியில்லை, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஐயா செங்கோட்டையன் ஐயா அவர்கள் 20 வயசுலேருந்து அவர் செய்த மக்களுக்காக அந்த பணி மீண்டும் தொடங்கணும். அது தாவேகா சார்பாக வெற்றிகரமாக 2026 தளபதி ஆட்சி அமைக்கணும். ஒரு நல்ல ஆட்சி, நல்ல தலைவர் பின்னாடி தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல தலைவர்களை வந்து தாவேக்கலை இணைகிறாங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் பதிவிட்டு 2026 வெற்றி நிச்சயம் என்பது நான் ஆணித்தனமாக பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.